ஹாய்ங்க. இங்க இங்க ஹாய்ங்க. அவன் தானா அவனுக்குள்ள இருக்கவன். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி அவனுக்குள்ள இருக்கிறான் நான். அவன் பேர் கார்த்திக். அப்ராட்ல 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 1 காலைல ஒரு 5:30 மணி இருக்கும். எதுக்கு இந்த செட்டப்பில் எடுத்து வீடியோலாம் பேசுகிறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் லைஃப்பில் வந்து 2017 ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருந்துச்சு. 2027 அதெல்லாம் அச்சீவ் ஆகிடும்ன்றது அவ்வளோ நம்பிக்கை அந்த விஷயம், அந்த ட்ரீம் மேலே அவனுக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 2025 வந்துடுச்சு. இன்னும் அதில் ஸ்டெப் கூட எடுக்கல. ஆனால் அந்த பாஸ்டில் இருக்கவன் இப்போ கரண்ட்டில் இருக்கவன் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருந்தான். அவன் எப்படினாலும் இதை அடிச்சிருவான்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, கரண்ட்டில் இருக்க இவன் இருக்கான்ல, இப்போ ப்ரெசண்ட்டில் இவனுக்கு அது மேலே இருக்க ஹோப்பே போயிடுச்சு. இதை ட்ரையே பண்ண வேணாம், நம்ம பாட்டுன்னு வேலைக்கு போய் லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளில வர முடியல. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றத யோசனை. இப்போ என்ன ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, 2017 நான் இதெல்லாம் பண்ணியிருந்தேனா இன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி பேட். அதனால தான் நான் வெளில வந்தேன். இவன் நான் இப்படியே விட்டேன்னா 2037 போயிட்டு, ஐயோ நான் 2027 இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு யோசிச்சு ரெகுலேட் பண்ணாலும் பண்ணுவான். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஸோ அவன் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறான். அதுக்கு தான் இந்த வீடியோ. டாக்குமெண்ட்ரியா இல்லைன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னோன்னா அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கோம் செய்யணும் அப்படின்றதுக்காகவும், இந்த மாதிரி ட்ரீமோட ஒரு நிறைய பேரோட கனெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மெயின் வீடியோ. ஸோ இவனை பற்றி சொல்லணுன்னா, நான் சொன்னேனே, லாஸ்ட் 2 இயர்ஸாக அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. பட் இப்போ ஃபிசிக்கலி மென்டலி அவன் ரொம்ப ஃபிட்டாக இல்லை. அவன் ட்ரீமே அவன் பண்ண முடியாமல் போய்டுன்ற பயம் வந்துடுச்சு. அதை விட்டுடலான்ற லெவலுக்கு போயிட்டான். அதெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்குள்ளே அது ஆசைப்பட்டவன் இருக்கான்ல, அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கான். அவனுக்கு அதை விடவே மனசு இல்லை. அடிக்கடி வெளில வந்துட்டு போகிறான். ஸோ அவன் தான் இவன் இப்படியே விட்டுறாத, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது, 2027 ஜூலை. ஸோ லிட்ரலி சொல்ல போனால் 7th ஜூலை மந்த் 2027 இந்த நாள் அவனுக்கு ஒரு 2 ப்ராமிஸ் இருக்குது. இது என்னன்றது நம்ம லைஃப்பை அப்படியே ட்ராவல் ஆகும்போது அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 2 ப்ராமிஸ் அவன் அச்சீவ் பண்ணணுன்ட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அவன் பயங்கரமாக விட போகிறான். தெரியாத விஷயத்த கற்றுக்க போகிறான். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்க போகிறது இல்லை. அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ண போகிறான். அதில் யாரையும் ஹர்ட் ஆகாமே அவன் பார்த்துக்க போகிறான். ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு. யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நடத்துக்க மாட்டான். நல்ல பையன் தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அவன் ட்ரை பண்ண போகிறான். அவன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து சொல்லிட்டான், அவன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர போகிறான். ஸோ இது எல்லாமே அவன் பண்ண போகிறான். அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது தான் அவன் வேலை. சரி, இதுக்கு உள்ளேருந்து மனசாட்சி மாதிரி நீ வந்து பேசிகிட்டு இருக்கியே, அவன் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன். 2 மேட்ரு இருக்குது. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். அவன் வந்து 2 நாள் முன்னாடியே போஸ்ட்டு போகணும்னு யோசிச்சுட்டு போய் வீடியோ எடுத்தான். வேலைக்கால திருப்பி விட்டு வந்துட்டான். இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சான். இன்னும் எழுந்துக்கிற மாதிரி தெரில, தூங்கினுக்கிறான். இவனை நம்பி அப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காக. ஸோ அதனால தான் லேட்டாக வந்து நான் 5:30க்கு அட்டண்டன்ஸ் போட்டு அவனை அப்படியே விட்டுறாதீங்க, நம்மளை சேர்ந்து ஒன்றா அவங்கவுங்க ட்ரீமை சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேச தான் நான் வந்தேன். இவ்வளோ வேண்டேன். ஐயோ, டோர் சவுண்ட் கேட்டோன்னு பக்குன்னு பயந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குன்னு சொன்னல, அது என்னன்றதான் மறந்துட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துட்டல, சாரி. ஸோ அதுதான் ஒன்று, எழுந்து அவன் ரெகுலராக அவன் ஃபிட்னஸ், அவன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தாண்டி அவன் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறான். ஸோ அதை மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறான். ரெண்டாவது நான் ஏன் வந்தேன்ற மேட்டர் என்னன்னா, வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே இந்த டைம் நம்ம மீட் பண்ணுவோம். அவன் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறானா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். அதுமாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம எந்தனா வேலையில் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒருத்தன் ஆசைப்பட்டுருவான் ஒரு விஷயத்துக்கு. அவனை என்னன்னு கேளுங்க. அந்த ஆசையை விட்டுறாமல் திரும்ப எழுந்து ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறது மேட்ரே கிடையாது. ட்ரை பண்ணுறோமா இல்லையா? ஏன்னா திரும்ப ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல, அது வேற. ஆனால் ட்ரையே பண்ணியிருந்தா இது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறது இருப்பாங்க. ரொம்ப கொடுமையானதுங்க, ஓகேங்களா? அதுதான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் எந்த ஒரு ஹூக்கு, எடிட் கிளிம்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தே இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்குன்னு அர்த்தம். பர்சனலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோன்னு அர்த்தம். நான் இது ஃபஸ்ட்டு வியூஸ்க்காகலாம் போடல, ஜஸ்ட் எனக்கு இதை போடணும், இதை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். அதையும் தாண்டி பார்த்து உங்கள் 2 பேர் யாருக்காச்சும் கனெக்ட் ஆச்சுன்னா
கமெண்ட்ல உங்கள பத்தி சொல்லுங்க. உங்க ட்ரீம பத்தி சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சப்ஸ்கிரைப் புடிச்சிருந்தா பண்ணுங்க. ஃபாலோ புடிச்சிருந்தா பண்ணுங்க. அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஸோ ஏன்னா நான் இன்னும் எதுவுமே பண்ணல. இப்ப பண்ண போறதுமே வந்து நான் இம்ப்ரூவைசேஷன் தான் பண்ண போறேன். ஜஸ்ட் இவன ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கணும். கான்ஃபிடென்ட்டா பேச கத்துக்கணும். ஏன்னா பேசும்போது நெறைய தப்பு பண்ணுவான். லைட்டா இங்கிலீஷ்ல கிராமர் வராது. இதெல்லாம் பயம். ஐயோ! இதெல்லாம் பேசினா நம்மள என்ன கலாய்ச்சிருவாங்களா? எதனா சொல்ருவாங்களா? அப்படிலாம் பயம் ஜாஸ்தியாவே இருக்கு. சொல்லட்டுமே! என்ன ஆயிடும்? சொன்னா கத்துக்கலாம்ல. அப்படின்னு தான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் சொல்லுங்க. வருவான். நாளைலருந்து ஒர்க் அவுட் பண்றேன், யோகா பண்றேன், ஆஃபீஸுக்கு நடந்து போறேன் அப்படின்றதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ண போறான். எப்படியும் அப்படிதான் ஆரம்பிப்பான். அப்ப பார்த்து சொல்லுங்க. அவன் இதெல்லாம் கரெக்ட்டா பண்றானான்றத வீக்லி ஒன்ஸ் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன சொல்றதுக்கு இருக்கான்னு தெரியல. ஒண்ணு சொல்றேன். அதான். அட்வைஸும், மோட்டிவேஷன் பண்றதுல நம்மளும் பெரிய சீன் இல்ல. என்ன மாரி யாராச்சும் ஒருத்தங்க இருப்பீங்கள்ல, இந்த லாஸ்ட் பெஞ்சும் இல்லாம, ஃப்ரண்ட் பெஞ்சும் இல்லாம, மிடில் பெஞ்ச்ல போனோமா, படிச்சோமா, நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்போம். ஆனா நமக்கும் வந்து இதெல்லாம் பண்ணணும், ஸ்டேஜ் ஏறி பேசணும், ஆ நெறைய போய் நின்னு நெறைய செய்யணும் அப்படின்லாம் தோணும். ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும், இதெல்லாம் யோசிக்கும். ஐயோ! நம்ம பண்ணா மட்டும் தான் கலாய்ப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு புடிச்சத, உங்க மனசுக்கு இருக்க ஒரு விஷயம் இருக்கும். அத நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ரொம்ப பெருசாலாம். பாயிண்ட் ஒன் ஸ்டெப் அத நோக்கி எடுத்து வைங்க. லக்கிலி நம்ம அத ரொம்ப சீக்கிரமா ரீச் பண்ணலாம். இல்ல ரொம்ப லேட்டா ரீச் பண்ணலாம். அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆனா நம்ம ட்ரை பண்றோம்ல, அது பயங்கரமான மேட்டர். ஸோ இதுதான் ஓவராலா. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் பார்த்துப்பான். நான் ஃப்ரைடே உங்கள வந்து மீட் பண்றேன். ஸோ ஃபைனலி பாய். சைனிங் ஆஃப். ஒரு நிமிஷம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிச்சேன். அவங்க எல்லாருமே சொன்னது என்ன விஜயோட மேனரிசம் ட்ரை பண்ணுறேன்ட்டு. சத்தியமாக இல்லைங்க. நான் டை ஹார்ட் விஜயோட ஃபேன், தளபதியோட ஃபேனுன்றதால ஆட்டோமேட்டிக்காக வருது. மேக்ஸிமம் ஒரு தளபதி ஃபேனா எனக்கே அது கடுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் குறைச்சிக்கிறேன். அண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பாய்.